ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறேன்னா, இது தொடர்ந்து ஒரு 2 நாளைக்கு எடுத்த வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். போகிக்கு முதல் நாளும் என்னுடைய பொங்கல் கிளீனிங் வேலைகள், பொங்கலுக்கு தேவையான விஷயங்கள் வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் என்னுடைய ஆரி ஒர்க்கு, மற்ற யூடியூப் வேலைகள் எல்லாமே நான் எப்படி வந்து செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் பொங்கல் கிளீனிங் வந்து நான் ரொம்ப டீப்பாக வந்து எதுவுமே வந்து பண்ணலை. சும்மா லைட்டாக மேலோட்டமாக தான் வந்து க்ளீன் பண்ணினேன். ஒவ்வொரு நாளைக்கு அப்படியே டைம் கிடைக்கும் போது லைட்டாக செஞ்சதோடு சரி. ஃபஸ்ட்டு இந்த பாய்த்தலாணி ஒரு பெட்ஷீட் இதெல்லாமே ஒவ்வொரு நாளாக வந்து அலசி போட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி பெட்ஷீட் எல்லாமே அலசி போட்டேன். ஆரி ஒர்க் ஆர்டரும் வந்து வந்திருக்குது. அதுவும் வந்து போட்டுட்டு தான் வந்து இருந்தேன். அது பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து பேக் பெயின் அதிகமாக இருக்கனால என்னால் ரொம்ப க்ளீனிங் வேலை எதுவுமே வந்து பண்ண முடியல. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போதே வந்து பக்கத்தில் பால்வாடி இருக்குது. பால்வாடி ஆயாம்மா வந்து பார்த்திங்கன்னா பால்வாடி டீச்சரும் கொஞ்சம் வெளியில் போயிருக்கிறாங்க, வர லேட் ஆகுங்கிறதுனால இன்றைக்கி வந்து அவங்க பால்வாடியில் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பண்ணுறாங்க. இதை பண்ணி ஃபோட்டோ எடுத்து கலெக்டருக்கு அனுப்புறதாட்டுக்கு. அதனால் எனக்கு வந்து அழகாக வந்து கோலம் போட்டுட்டு போர்டிலலாம் வந்து பொங்க பானை டெக்கரேட் பண்ணி கொடுத்துருப்போமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க கேட்டதுக்காக அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தேன். வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து இந்த பொங்கல் வேலை தான் வந்து க்ளீனிங் வேலை தாங்க போயிட்டுருந்தது. எல்லா பாத்திரம்லாம் அது வெளியில் அள்ளி போட்டு எல்லாத்தையும் விலைக்கு காய வச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. கிராமத்து சைட்லலாம் பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக வந்து வருஷம் வருஷம் வந்து செய்வாங்க. பார்க்கவே ஆசையாக இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் இந்த க்ளீனிங் வேலை பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுக்கப்புறமா இது ஈவினிங்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ரேஷனில் வந்து பொங்கல் பரிசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தேன். காலையிலேருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, கூட்டம் அதிகமாக இருந்தது. கொஞ்சம் ஈவினிங் மேலே போனோன்னா கம்மியாக இருக்குங்கிறனால ஈவினிங்காக தான் வந்திருந்தேன். வந்து பொங்கல் பரிசுலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு. இது அப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சாதனா தான் அவன் ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ண சொல்லியிருந்தேன். பொங்கல் க்ளீனிங்க்கு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ரூமில் இருக்கிற ஷெல்ஃபில் இருக்கிற திங்ஸ், லாஃப்ட்டில் இருக்கிறது எல்லாமே கொண்டு வந்து ஹாலில் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து ஒட்டடை அடிச்சுட்டு தூசு தட்டி நல்லா தண்ணியில் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அடிக்க வைப்பேன். இந்த விஷயம் அப்படி வந்து பண்ணல. கொஞ்சம் கண்ணாமண்ணா அசிங்கமாக இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு நல்லா மடிச்சுட்டு அடிக்க வைக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் அந்த க்ளீனிங் எல்லாம் வந்து போச்சு. 2 நாள் துவச்சி தண்ணி வந்து மடிக்காமல் தாங்க இருந்தது. நானும் சாதனா தான் 2 பேரும் வந்து சேர்ந்து தான் மடித்து நல்லா அழகாக அந்த ரூமில் இருக்கிற ஷெல்ஃப் அடிக்க வச்சுட்டோம். என் ரூமில் இருக்கிற ஷெல்ஃப் எப்போதுமே கொஞ்சம் நீட்டாக தான் அழகாக தான் வச்சுருப்பேன். இந்த ரூம் தான் கொஞ்சம் கண்ணாமண்ணான்னு இருக்கும். அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வெளியில் கடைக்கு தான் வந்து வந்திருந்தோம். நாளைக்கெல்லாம் வந்தால் இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறனால இன்றைக்கி வந்து என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு வந்தாச்சு. பொங்கல் பானை வந்து பானையில் எப்போதும் சக்கரை பொங்கல் வந்து வைப்போம். ஒரு பானை தான் இருக்குது. லாஸ்ட்டு வெண்பொங்கலுக்கு வந்து ஒரு புது பாத்திரம் வந்து வச்சுருந்தேன், சில்வர் பாத்திரத்தில் வச்சுட்டேன். சரி, இந்த வருஷம் வந்து பானையிலே வந்து வெண்பொங்கல் வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதுக்காக இன்னொரு பானை வந்து வாங்கிட்டு இருந்தேன். பெரும்பாலும் வந்து பொங்கல் வைக்கிறவங்க பானையில் வைக்கிறவங்க புது பானை வாங்கி தான் வந்து வைப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்குன்னு தனியாக அந்த பானை வச்சுருக்கிறேன். அதில் தான் வருஷம் வருஷம் வந்து பண்ணுறது. எப்போயாவது அந்த பானையில் வந்து கூழ் ஆக்குவேன். மற்றபடி வேறு எந்த யூஸும் அது பண்ணுறதில்ல. கூடவே மண் சட்டி சின்னதாக ஒன்று அழகாக இருந்ததுங்க, அதையும் வந்து வாங்கினேன். சாதனை வந்து குட்டி குட்டி பானை, அந்த மண் பாத்திரம், சின்ன விளையாட்டு பொருட்களாக இருந்ததெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பானையில் 2 பானையில் தான் வந்து பொங்கல் வைக்க போகிறேன். பானை வாங்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா காய்கறி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு திங்ஸ் வாங்க வேண்டியதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போனோம். என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கிறது அப்படியே குயிக்காக காமிச்சிடுறேன். இந்த வத்தி ஸ்டட்டு ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க. வாங்கிட்டேன். 110 தான் வந்து ரேட் போட்டிருந்தது. பொங்கல் அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வந்து வத்தி ஏற்றுனேங்க. வத்தி நம்ம ஏற்றி அதில் உள்ளே சொருவி வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதை லைட்டாக சாயும் போது அந்த ஓரத்தில் பட்டு அமைஞ்சு போயிடுது. அது எனக்கு சரியாக வைக்க தெரியலையா இல்லை அது அப்படி ஆகுமாங்கிறது வந்து தெரியல. எனக்கு ஆசையாக வாங்கிட்டேனே தவிர அதில் எனக்கு என்னமோ திருப்தி படலை. அப்புறம் இந்த பொங்கல் பானையும் அந்த சட்டியை வந்து வாங்கினேன். இந்த சட்டி எனக்கு ஒரு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வந்து வாங்கிட்டேன். இதுமாரி சட்டி ஐட்டெல்லாம் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்பு வைக்கலாம், இது பண்ணலாம் அது பண்ணலாம் நான் ஆசையாக நினச்சிக்கிட்டே வாங்குவேனே தவிர அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ணவே மாட்டேங்க. அப்படியே புதுசாகவே வந்து வச்சுருப்பேன். அதுமாரி போன வருஷம் வந்து ஒரு மண் அடுப்பும் ஒரு சட்டி வந்து வாங்கினேங்க. அது இன்னும் வந்து யூஸ் பண்ணவில்லை. அப்படியே லாஃப்ட்டில் அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த வருஷம் இந்த சட்டி வந்து வாங்கியிருக்கேன். இனிமேல் தான் வந்து யூஸ் பண்ணணும்னு வந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சாதனாக்கு வந்து மெஹந்தி வந்து கேட்டப்போ அவளுக்கு மெஹந்தி வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் அவளுக்கு அது மெஹந்தி, தோடு, கிளிப்பு, அப்புறம் காஜல் வந்து வாங்கினேன். எனக்கு மேக்ஸிமம் இந்தமாரி வளையம் தாங்க வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எப்போதுமே இந்த கோல்டில் வளையம் ரிங் மட்டும் தான் வந்து போடுவேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். வேறு எந்த தோடு அவ்வளோவா விரும்ப மாட்டேன். அது பார்த்தோமே எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் அதை வாங்கிட்டேன். அப்புறம் வந்து நாளைக்கு பானைக்கு கட்டுறதுக்கு மஞ்சள் கொத்து, அப்புறம் காய்கறிகள் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தேன். அவரைக்காவும் வாழைக்காய் மட்டும் வந்து வாங்கலை, மறந்துட்டு. அதை நாளைக்கு தான் வாங்கணும். இந்த வருஷம் கரும்பு வந்து வாங்கலை. ரேஷனில் கொடுத்த கரும்பு தான் வந்து வச்சு படைச்சிக்க போகிறேன். கரும்பு எங்கள் வீட்டில் யாரும் வந்து விரும்ப மாட்டாங்கங்க. வாங்கினாலும் வேஸ்ட்டாக தான் போகுங்கிறனால நான் கரும்பு வாங்கலை. அதுக்கப்புறம் இந்த டப்பு வந்து வாங்கினாங்க. துணி துவைக்கிற பக்கெட் ஒன்று வந்து உடஞ்சி போச்சு. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது அது உடஞ்சி. அதே வந்து திருப்பி அந்த செல்லு டப்புலாம் ஒட்டி வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுமாதிரி வேலைக்கு ஆகாதுன்ட்டு இப்போ இந்த ஒரு டப்பு வாங்கினேன். அது 220 ரூபா. அது கொஞ்சம் பெரிய சைஸாகவே வந்து வாங்கிட்டேன். நமக்கு தான் துணி நிறையா சேருது இல்லைங்களா. சரி, ஒரேடியே மொத்தமாக ஊற வச்சு துவச்சி போட்டுடலாமேன்ட்டு கொஞ்சம் பெரிய சைஸாகவே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா காய்கறிகள்
தாங்க. எப்போதுமே இந்த கூரெலாம் ரூ. 20 தான் விற்கும். இப்போ 2 கடை வந்து ரூ. 10 கடைன்னு வந்து இருக்குது. அந்த கடையில் காய்கறிகள் நல்லாவும் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரூ. 10க்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஒரு 10 காய்கறி கிட்ட வந்து வாங்கிட்டு வந்தேன். சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் வந்து ரூ. 20, மற்றது எல்லாமே ரூ. 10. அப்புறம் இந்த மொச்சை, அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, கொத்தவரங்காய், பீட்ரூட் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். அப்புறம் பூண்டு வந்து இப்போ விலை ரேட் அதிகமாக இருங்கிறதுனால கம்மியாக தாங்க வாங்குறது. 1/2 கிலோ வாங்குறது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் திருப்பி வாங்குறது. அப்புறம் இஞ்சி வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்தது. 1/2 கிலோ ரூ. 60 தான் வந்து சொன்னாங்க. அதுவும் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டேன். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு அது வாங்கியிருக்கிறேன். நெய் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே நான் வந்து பசும்பால் வாங்கும்போது அதுலேருந்து பால் எடை எடுத்து அதுலேருந்து நெய் வந்து எடுப்பேன் நான். இப்போ அது இல்லைங்கிறனால இப்போ சமையலுக்கு வந்து நெய் கடையில் காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்குது. இதெல்லாம் தாங்க வாங்கிட்டு வந்துருந்தேன். அதுக்கப்புறம் இது போகி அன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ. எங்களுக்கு வந்து போகிக்கு படைக்கிற பழக்கம்லாம் வந்து கிடையாது. எப்போதும் போல் காலையில் எஞ்சி வெளியில் கோலம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து துணி ஊற வைக்கிறதுக்கு தான் வந்தேன். இந்த 4 நாளாகவே பார்த்திங்கன்னா காலையில் செம்ம பனி பெய்யுதுங்க. சுற்றிலும் பார்த்தா வந்து எதுவுமே தெரியாத அளவுக்கு வந்து நல்லா வந்து பனி பெய்யுது. ஒரு 8 மணி வரைக்குமே இப்படி தான் இருக்குது. பின்னாடி வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா போகி வேலை தான் நடந்துகிட்ருக்குது. காலையில் எல்லோரும் வந்து நான்வெஜ் வாங்கினாங்க. போகிக்கு நான்வெஜ் படைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பூஜை ஜாமான் வந்து விளக்குறாங்க. நான்வெஜ் சமையல் பண்ணி தான் இதை வச்சு படைக்க போகிறாங்களாட்டுக்கு எல்லோரும் வீட்டில் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. நமக்கு போகிக்கு வந்து படைக்கிற பழக்கம் எதுவும் கிடையாது. பொங்கல், மாட்டு பொங்கல் 2 நாள் தான். ஃபஸ்ட்டு வந்து துணியை ஊற வச்சாச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் வேலையை முடிச்சுட்டு சாதனா பண்ணிக்கு லீவு தான் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறனால அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க துணி துவைக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் நிறையவே இருந்தது ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி டிஃபன் வந்து பொங்கல் தான் வந்து பண்ணுற தேங்காய் சட்னி அரைக்கணும். மாவுலாம் எதுவும் இல்லை. இனிமேல் தான் வந்து இட்லிக்கு ஊற வச்சு அரைச்சி போடணும். அடுப்பில் வந்து பால் வச்சுருக்கிறேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மற்ற வேலைகள் வந்து பார்க்கணும். நேற்று வாங்கிட்டு வந்த காய்கறிகள் எதுவுமே வந்து கழுவி எடுத்து வைக்கலாம் நேரம் இல்லைங்க. அப்பப்போ எடுத்து சமைக்கும் போது கழுவிக்கலான்ட்டு விட்டுட்டேன் நான். ஏன்னா இந்த 2 நாள் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்குது. இப்போ அந்த இஞ்சி மட்டும் வந்து மண்ணாக இருக்குதுங்க, கொஞ்சம் ஈரமாகவும் இருக்குங்கிறனால சரி அதை மட்டும் வந்து இப்போ நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா வீணாக போகாமல் இருக்கும். இல்லைன்னா பூசா நம்பிச்ச மாதிரி ஆகிடும். எப்போதுமே இதுமாரி இஞ்சி வாங்கிட்டு வந்திங்கன்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து கழுவிட்டு இந்த கொத்தாக இருக்கிறதுலாம் அதுமாரி தனித்தனியாக உடச்சி போட்டிங்கன்னா அந்த இடுக்கில் இருக்கிற மண்ணெலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதாவது கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக வந்துடும். இதுமாரி எப்போதுமே உடச்சி போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறிச்சுன்னா கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாளைக்கு பொங்கலுங்கிறனால இன்றைக்கி கொஞ்சம் வேலைகள் அதிகமாக தாங்க இருக்குது. பூஜை பாத்திரம் வந்து தேய்ச்சி வைக்கணும், வீடு மாப் போடணும், வெளியில் வரண்டா கழுவி விடணும். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து நல்லா கழுவி விடணும். பூஜை ஷெல்ஃபை க்ளீன் பண்ணி அதை சரி பண்ணி வைக்கணும். இதெல்லாம் ரெகுலராக செய்கிற வேலை தான். பெரும்பாலும் இந்த வெள்ளி செவ்வாய் விரத நாட்கள் இந்தமாரி விசேஷ நாட்கள் வந்தால் முத நாளே செஞ்சு வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வந்து புளி தண்ணியில் தாங்க வந்து ஊற வச்சிட்ருக்கிறேன். நம்ம இந்த சாம்பாருக்கு காரக்குழம்புக்கெலாம் புளி கரைப்போம் இல்லைங்களா, அந்த சக்கை எண்ணெய் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே வருவேன். மேக்ஸிமம் அதை தான் எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இந்த பூஜை பாத்திரங்களும் அதில் போட்டு நல்லா வந்து ஒரு நாள் நைட்டு கூட ஊற வச்சுட்டு அடுத்த நாள் கழுவும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுமாரி வந்து பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த புளி சக்கெல்லாம் வந்து இல்லைங்கிறனால நான் டேரெக்டாக கொஞ்சம் புளியை எடுத்து கரைச்சி அந்த தண்ணியில் தான் வந்து ஊற வச்சிட்ருக்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிச்சுன்னா வெறும் சோப்பு போட்டு கழுவினாலே வந்து போதுங்க. சும்மா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இது நல்லா அந்த புளி தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு சபினாவோ இல்லை நீங்கள் வேறு என்ன சாம்பலோ இல்லை இந்த செங்கல் தூளை போட்டு நீங்கள் விளக்குனால் பளிச்சுன்னு ஆகிடும். பூஜை பாத்திரங்கள் அந்த புளி தண்ணியில் ஊற வச்சுட்டு கழுவி வந்து இந்த பொங்கல் பானையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு வந்து ஊற வச்சுருக்கிறேன். இதுமாரி ஊற வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த மண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இடம் தேய்ச்சி கழுவும் போது ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் அந்த நம்ம சமைக்கும் போது அந்த மண் வாசனை எல்லாமே வந்து இருக்கும். நம்ம இந்த அரிசி களையிற தண்ணி இல்லாட்டினா வந்து நம்ம கஞ்சி தண்ணியெலாம் ஊற்றி ஊற வச்சு நல்லா ஒரு 2 மணி நாளைக்கு அதுமாரி வந்து பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கெலாம் டைம் இல்லைங்கிறனால இப்போ வெறும் பச்சை தண்ணியில் தான் வந்து ஊற வச்சுருக்கிறேன். அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான தேங்காய் சட்னி தான். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்தமாரி அரைச்சி பாருங்கள். தேங்காய் கூட வந்து உடச்சி கடலை சேர்த்துருக்குறோம். ஒரு பூண்டு பழம், ஒரு 2 சின்ன வெங்காயம், காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். உப்பு சேர்த்து வந்து அரைச்சி கொண்டு தான் ரொம்ப அதுக்கப்புறம் தாளிக்கணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி தான். அதுக்குள்ளே எங்கள் வெற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் ரூமை சரி பண்ணிவிட்டேன். கண்ணை மூட்டிகிட்டே வந்து பாருங்கம்மான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து காமிச்சேன். அதாவது இந்த பெட்டை மட்டும் சும்மா அவனுக்கு தெரிஞ்ச மாரி வந்து சரி பண்ணி வச்சுருப்பான். அவ்வளோதான். வெற்றிக்குட்டி இதுமாரி சின்ன சின்ன ஹெல்ப்லாம் வந்து அழகாக வந்து பண்ணுவாங்க. எதாவது ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டுட்டு இதுமாரி வந்து பண்ணுவான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா தாங்க மேலே போய் வந்து துணி துவைக்கணும். பொங்கல் சாப்பிட்டாலே வந்து கொஞ்சம் மதம் தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சு சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ஆரி ஒர்க் தாங்க போட்டுட்ருந்தேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக் வந்து முடிஞ்சிடுச்சு. ஃப்ரண்ட் நெக்கு தான் வந்து போடணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு போட்டு இந்த ஸ்டோன்லாம் வந்து கம் போட்டு ஒட்டி வச்சுருக்கிறேன். அதை காயிற கேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையல் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து துணியெலாம் துவச்சி காய வச்சுட்டு தான் வந்து ஆரி ஒர்க் வந்து போட்டுட்ருந்தேன். மணி 12 கிட்ட ஆகுது. இப்போ சமைச்சாதான் ஒரு 1 ஹவருக்குள்ளே கடகடன்னு வந்து சமைச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான வந்து சமையல் தான். சாதம் வடித்து கீரை புளி போட்டு வந்து கடையிறேன். உருளைக்கிழங்கு வறுவல் வந்து பண்ணணும். அவ்வளோதான். இன்றைக்கி வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால சமையல் வேலையை ரொம்ப சிம்பிளாக வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன்.
அப்புறம் ஆரி ஒர்க் போடுறதுனால ரொம்ப கொஞ்சம் பேக் பெயின் இருக்குது தாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மற்ற வேலைகள் வந்து செய்கிறதுக்கு. அது இல்லாமல் வந்து யூடியூப்க்கு வீடியோ எடுக்கிறது, வீட்டு வேலைகள்னு சொல்லிட்டு இந்த 2 நாளாக ரொம்ப பிஸியாக தாங்க வந்து போகுது. நாங்கள் சமைச்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சாதனாப்பா வந்து கீழே வந்து கொஞ்சம் கனம்னான்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பைப்லைன் வந்து பார்த்திங்கன்னா மேலே மாடியில் வந்து மழை தண்ணியில் வந்து கீழே வர்றதுக்காக வச்சுருந்த பைப்லைனு சுற்றிலும் இப்போ சந்துலாம் சிமெண்ட் போட்டதுனால அப்போ எடுத்து தான் அப்படியே வந்து வச்சுட்டாங்க. அப்படியே போடவே இல்லை, திருப்பி போடவே இல்லை. அதுக்கு இன்றைக்கி தான் வந்து நேரம் வந்துருக்குது. இப்போ தான் வந்து செட் பண்ண போகிறாங்க. இந்த மாடியில் துணி துவைக்கிற தண்ணி எல்லாமே இந்த சந்து வழியாக வந்து வந்து ஒரு மாதிரி பாசம் பிடிச்ச மாதிரி ஆகுது. பார்க்கவே அசிங்கமாக இருக்குங்கிறனால இதை செட் பண்ணிவிடுங்க, இன்றைக்காவது செட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நானும் வாரம் வாரம் வந்து சொல்கிறது, லீவ் நாளில் வீட்டில் இருக்கும்போது சொல்கிறது, அப்புறம் அவருக்கு எதாவது ஆஃபீஸ் வேலை வந்துடுது, டைமே இல்லாமல் இருக்குது. எப்படி இன்றைக்கி வந்து செட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் இது உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க, மறந்தே போயிடுச்சு. இதை டக்குன்னு ஞாபகம் வந்தது. நம்ம வீட்டு வாழை மரம் வந்து கொலை விட்டுருக்குது. இது வந்து செவ்வாழைங்க. அது பார்க்கவே ஆசையாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்த்ததுமே. சாதனாப்பாவோட ரொம்ப நாள் ஆசைங்க, வாழை மரம் வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சு பார்ப்பாங்க. குரங்கு வைக்கவே வைக்காது, பிச்சு போட்டுகிட்டே இருக்கும். இந்த வாட்டி வந்து குரங்கிட்டேருந்து ஓரளவு வந்து காப்பாற்றியாச்சுங்க. வாழை மரம் வந்து கொலையும் விட்டுடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த வாழை கொலைத்தனது தாங்க வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கீழே வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன் மேலே சமையல் வேலையை பார்க்குறதுக்கு. சாதனம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று முக்கால்வாசி இந்த ரூமை வந்து ஓரளவு க்ளீன் பண்ணிவிட்டேன். மீதி இன்றைக்கி காலையில் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்சம் நானும் அப்பப்போ அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தேன். அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி நல்லா அழகாக இந்த ஷெல்ஃப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். பார்க்கவே நல்லா இருந்தது. மேக்ஸிமம் இது வந்து அவளோட ரூம் தாங்க. அவளோட ஷெல்ஃப் தான் இது. மேக்ஸிமம் அவளோட திங்ஸ் தான் அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த அங்கே தேங்காய் சட்டியில் ஏதோ பெயிண்ட் அடித்து வச்சுருக்குற, அதில் என்ன பண்ண போகிறான்னு வந்து தெரியல. ஆல்ரெடி அந்த பாதி சிரட்டையில் வந்து ஒன்று பண்ணியிருந்தேன். அதை நான் காமிக்கிறேன் என்ன பண்ணியிருக்காங்கிறது. தேங்காய் சிரட்டி வச்சு இந்தமாரி கிராஃப்ட் தாங்க வந்து பண்ணியிருந்தேன். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. அவளே தாங்க வந்து பண்ணியிருந்தேன். அந்த மேலே இருக்கிறது எல்லாமே வந்து இந்த கத்தி வச்சு நல்லா சுரண்டிட்டு என்னமோ வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்க்க நல்லா வந்துருந்தது. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க முன்னாடி வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஷேர் பண்ணுறதுக்கு முடியல. இப்போ இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சாப்பாட்டு வேலையை பார்த்துட்டு வந்து இட்லிக்கு வந்து ஊற வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு இதை வந்து ஊற வச்சுட்டு இஞ்சி வந்து நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டேன். இது நல்லா வந்து காய்ஞ்சதுக்கு அப்புறமா அதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு வந்து வரும். அதுக்கப்புறம் நான் பெருசாக ஒன்றும் வீடியோ எடுக்கலைங்க. அதுக்கப்புறமா ஈவினிங்காக தான் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து ஆரி ஒர்க் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைமே இல்லை. அப்புறம் ஒரு 4:30 மணி ஆனதுமே திருப்பி ஈவினிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். கிரைண்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உளுந்து போட்டு விட்டுட்டு வந்து மற்ற வேலைகள், அதாவது மாவு அரைச்சிக்கிட்டு மற்ற வேலைகளை கடகடன்னு வந்து முடிச்சிட போகிறேன். வந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம் வந்து விளக்கணும், பாத்திரம் வந்து தேய்க்கணும், வீடு வந்து மாப்பிடணும், வெளியில் வரண்டா கழுவி விடணும். இவ்வளோ வேலைகள் வந்து இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆகும் அதை முடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வெளியில் வரண்டா தான் வந்து கழுவ போகிறேன். இதை நான் இங்கே வேலையை முடிக்கிறதுக்குள்ளே சாதனை எனக்கு வந்து வீடு வாசல் வந்து பெருக்கி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் உள்ள வந்து மாவு போட்டு விடணும். எப்போதுமே இட்லி மாவு அரைக்கிறதுக்கு நான் அதுக்குன்னு தனியாக டைம் எடுத்து மாவு அரைக்கிறது கிடையாதுங்க. நான் மாவு அரைச்சிக்கிட்டு மற்ற வேலைகள் நான் கையோட வந்து முடிச்சிட்ருப்பேன். எனக்கு அந்த வேலையும் முடியும், மற்ற வேலைகள் வந்து முடிஞ்சிடும்.
ஈவினிங் வரைக்கும் தான் அந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நைட்டு டிஃபன் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரங்களை விலைக்கு காய வச்சுட்டு பூஜை ஷெல்ஃபை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அதை நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஷெல்ஃபில் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருவான். பூஜை பாத்திரங்கள் எப்போ விளக்குனாலுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல தண்ணியில் ஒரு தடவை வந்து கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சிட்டு இதுமாரி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சு பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். எப்போதுமே ஒரு 10 நாள் ஆனால் வரைக்கும் அதோட கலர் மாறாமல் அப்படியே வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. மாவு வந்து அரைச்சி வச்சுட்டு கம்மியாக தான் வந்து அரைச்சிருக்கிறேன். இந்த பானையை வந்து நல்லா விளக்கிட்டேங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் நல்லா சூடாக இருக்கிற தண்ணி வந்து அதில் ஊற்றி வச்சுருக்கிறேன். அந்த மண் வாசனை கொஞ்சம் போக்கிறதுக்காக. பாத்திரங்கள் எல்லாமே விளக்கியாச்சு. அது தண்ணி வடைஞ்சதுக்கப்புறமா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வைக்கணும். சாதனப்பா வந்து கடைக்கு போய்ட்டு வாங்குறதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவரைக்காய், வாழைக்காய், வாழைப்பழம், பால், பூ இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஏன்னா பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரங்கிக்காய், அவரைக்காய், வாழைக்காய் பொரியல் செய்கிறது எங்கள் சைடு வந்து வழக்கம். அதுக்காக தான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறோம். அப்புறம் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டேன். நாளைக்கு காலையில் எந்த நேரத்தில் பொங்கல் வைக்கணுங்கிறது இன்னும் வந்து முடிவு பண்ணல. சாதனப்பா வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சால் 7:30 மணிக்குள்ளே வந்து படைக்கிற மாதிரி வந்து பாரு, அப்படி இல்லைன்னா வந்து மதியத்துக்கு வந்து படைச்சிக்கலான்னு வந்து சொன்னாங்க. சரி காலையில் எப்படி எழுந்திருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பொங்கல் வைக்கிறத வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். அதாவது அரிசி, வெல்லம்லாம் உடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். சப்போஸ் காலையிலே பொங்கல் வைக்கிற மாதிரி இருந்தால் அப்போ போய் அவசர அவசரமாக பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்ட்டு அதுக்கு தேவையானது எல்லாமே போய் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். காலையில் வந்து எப்படி எழுந்திருக்கிறோன்னா உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பொங்கல் வேலையை வந்து பார்க்கணும். ஏன்னா ஆரி ஒர்க்கு போடலைன்னா கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக ஏஞ்சி இந்த வேலையை வந்து பார்ப்பேன். அதுவும் கட்டாயம் வந்து போட்டு கொடுத்தே ஆகணுங்கிறனால அதையும் மெயினாக வந்து பார்த்துட்ருக்கனால உடம்பு கொஞ்சம் டயர்டாக தான் வந்து இருக்குது. நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் அத்தனை மணிக்கு தான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொங்கல் வைக்கிறத வந்து பிளான் பண்ணணும். அது காலையில் தான் முடிவாகும். மற்றபடி பொங்கல் வைக்கிறதுக்கு பூஜை செய்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக தான் வந்து இருக்குது. கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிடுச்சிங்க. இதுக்கே கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. இருந்தாலும் சரி எப்போதும் 10 மணிக்கு தான் வந்து படுப்பேன். இன்னும் ஒரு 1/2 hour டைம் இருக்குது. சரி அதுக்குள்ளே கொஞ்சமாவது வந்து முடிக்கலான்னு சொல்லிவிட்டு திருப்பி ஆரி ஒர்க் போடுறதுக்கு தான் வந்து உட்காந்தேன். ஃப்ரண்ட்டு பேக் வந்து முடிச்சுட்டேன். கையும் வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து முடிச்சிருக்கிறேன். ஸ்டோன் வரைக்கும் ஒட்டி வச்சுருக்கிறேன். அது வந்து ஸ்டோனுக்கு மேலே சுகர் பீட் வந்து கூட 2 நாளாகவே என்னோடய வேலைகள் எல்லாமே இப்படி தாங்க வந்து போயிட்டுருந்தது. ஆரி ஒர்க்கையும் வந்து பார்த்துக்கிட்டு யூடியூப்புக்கு வீடியோவும் எடுத்துக்கிட்டு வீட்டு வேலைகள், பொங்கல் க்ளீனிங் வேலைகளும் இப்படி தான் வந்து போயிட்டுருந்தது. இதோட பெரிய டாஸ்க் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு லீவு வீட்டில் தான் இருக்காங்க. ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க. வெற்றி இவனை வந்து கவனிக்கிறது தான் பெரிய வேலையாகவே இருக்குது. சாதனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். அவன் அப்பப்போ அவனையும் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த 2 நாளாக என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுருந்தது, நான் எப்படி பண்ணிகிட்டு இருந்தேங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சால் பொங்கல் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா அடுத்த நாள் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்து பார்க்குறேன். இன்றைக்கி இந்த விலாக் இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி பொங்கல்.